ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. சென்னையில் தங்கமிலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,06,000 ரூபாய்க்கு விற்பனை. ஒரு வாரத்துக்கு மேலாக வெள்ளி விலையில் மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 235 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகம் முழுவதும் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாட்டம். காவிரி கரையில் புதுமண தம்பதிகள், பொதுமக்கள் வழிபாடு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள காவிரி ஆற்றின் படித்துறையில் குவிந்த மக்கள். புதுமண தம்பதிகள் புதிய தாலி மாற்றிக்கொண்டு சிறப்பு பூஜை. வழக்கத்தை விட இந்த வாட்டி ரொம்ப தண்ணி கம்மியாக இருக்குது. அதுதான் கொஞ்சம் வருத்தம். ஆனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் முத இங்கே தம்பதிகளாக ஃபங்க்ஷன் இங்கே கொண்டாடுறோம். இந்த வருஷம் நாங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கோண்ணா. அதனால் இந்த வருஷம் ஆடி மாதம் நாங்கள் ஆற்றுல சாமி கும்பிட வந்திருக்கோண்ணா. 2 பேர் இப்போ தான் ஜோடியாக பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு ஈரோடு பவானி கூடுதுறையில் குவிந்த பக்தர்கள் காவிரி தாய்க்கு சிறப்பு பூஜைகள் செய்து சங்கமேஸ்வரர் ஆலயத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபாடு. ஆடிப்பெருக்கு தினத்தில் ஆற்றில் நீர் இல்லாததால் பொலிவிழுந்த காவிரி கரையோரம். தஞ்சையில் மக்கள் நீராட குழாய் வழி விநியோகிக்கப்பட்ட போர்வெல் நீர். நாகையில் காவிரி கடைமடை பகுதி விவசாயிகள் தண்ணீர் பாட்டிலுக்கு மாலை அணிவித்து வணங்கி நூதன போராட்டம். காவிரியில் நீர் திறக்கப்படாததை கண்டித்து போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. வெப்பம் நீங்கி குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. குற்றாலத்தின் 4 அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிப்பு. வரத்து குறைந்தவுடன் சுற்றுலா பயணிகள் உடனடியாக குளிக்க அனுமதி வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதி. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் நீர்வரத்து சீரானதால் 2 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. வனத்துறையின் அனுமதியால் அருவி பகுதியில் குவிந்து வரும் மக்கள். கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை உட்பட 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயரும். பீகார் மாநிலத்தில் சமஸ்திபூர் சகர்சா பயணிகள் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு. பயணிகள் உடனடியாக வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 2 கார்கள் மோதி விபத்து. குழந்தை உட்பட 5 பேர் உயிரிழந்த சோகம். கோவை பொள்ளாச்சி அருகே தண்ணீர் லாரியும் காரும் மோதி விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேருடன் ஓட்டுநரும் உயிரிழந்த சோகம். சென்னை
மண்டலத்தில் மாற்றுத்திறனாளிகள் முதியோரின் வீடு தேடி நாளை முதல் ரேஷன் பொருட்கள் விநியோகம். 1346 நியாய விலை கடைகள் மூலம் 3 நாட்களுக்கு பொருட்கள் விநியோகிக்க திட்டம். கபினி அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் அளவு 27,000 கன அடியாக அதிகரிப்பு. அணை நிரம்பும் நிலையில் உள்ளதால் பாதுகாப்பு கருதி நீரை வெளியேற்றும் கர்நாடக அரசு. கபினி அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட உபரி நீர் இன்று தமிழ்நாடு எல்லைக்கு வரும் என எதிர்பார்ப்பு. காவிரி ஆற்றில் நீர்வரத்து படிப்படியாக உயரும் என நம்பிக்கை. ಮಂಡ್ಯ ಜಿಲ್ಲೆಯ ಸಂಘಟನೆಗಳು காவிரியில் தண்ணீர் திறக்காத கர்நாடக அரசை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாட தமிழக அரசு திட்டம். முதல்வர் விஜய் உத்தரவின் பேரில் இன்று வழக்கு தொடரப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். மேகதாது அணை திட்டத்திற்காக விரிவான அறிக்கையை மீண்டும் அனுப்ப உள்ளோம் என கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் பேட்டி. மேகதாது திட்டத்தால் தமிழ்நாடே அதிக அளவில் பயன்பெறும் என்றும் விளக்கம். தற்போதைய சூழல் அமைதியடைந்த பிறகு தமிழ்நாடு முதல்வருடன் பேச்சுவார்த்தை. சரியான நேரம் வரட்டும் என்றும் கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் பதில். காவிரி விவகாரத்தில் அவசரமாக மனு தாக்கல் செய்தது ஏன் என திமுகவுக்கு அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. டி.கே. சிவகுமாருடன் சேர்ந்து ஏதேனும் ஒரு வகையில் திமுக முட்டுக்கட்டை போடுவதாகவும் விமர்சனம். ப்ராசஸ்ல இருக்கிறப்ப திமுக அவசரமாக 5 மணிக்கு மேல வழக்கை பதிவு செய்கிறார்கள். இந்த மாதிரி ஒரே மாநிலத்தில் பல பெட்டிஷன் ஃபைல் பண்ணா எவ்வளவு குழப்பத்தை விளைவிக்கும், எந்த அளவுக்கு அந்த மாநிலத்திற்கான உரிமைகளை பின்னோக்கி தள்ளும். இந்த 5 வருஷமா இவங்க என்ன செஞ்சாங்க? திமுக தரப்புல எந்த வகையில ஏதாவது ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்காங்களா? இல்ல. மேகதாது விவகாரத்தில் தீர்ப்பாயம் அவசியமா என தாவேக அமைச்சர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். திமுக வழக்கறிஞர் அணி இணைச் செயலர் பரந்தாமன் வலியுறுத்தல். மேகதாது அணையை கட்டக்கூடிய விஷயத்தில் ஒரு ட்ரிபியூனலை அமைக்கப்பட வேண்டுமா வேண்டாமா? நான் இன்றைக்கு வெளிப்படையாக சேலஞ்ச் பண்றேன். இந்த பேட்டி கண்ட 24 மணி நேரத்திற்குள் either the chief minister of the Tamil Nadu or the water resources minister இல்ல டெய்லி உளறிட்டு நிர்மல்குமார், நீங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த கேள்விக்கு, திமுக வைக்கக்கூடிய கேள்விக்கு கட்டாயம் மக்கள் மத்தியில் வந்து பதில் சொல்லணும். திருச்சி காவிரி ஆற்றங்கரையில் மணலில் புதைந்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்து முழக்கம். இடைத்தேர்தல் எப்போது வைப்பார்கள் என்று காத்திருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியோட தான் ஆமா, எல்லாம் ஒரு தடவை ஜிம்முக்கு போறதுக்கே மாலை காலை 2 வேளைங்க. கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலுக்கு காரணம் விஜய்தான் என சீமான் குற்றச்சாட்டு. கூட்ட நெரிசலால் சலசலப்பு ஏற்பட்ட போது ஏன் பேச்சை நிறுத்தவில்லை என்றும் கேள்வி. மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, இன்றைய முதல்வர்களே, அன்று நீங்கள் ஒரு நடிகர், உங்களை பார்க்க வந்தார்கள். நடிகரை பார்க்க வந்த நெரிசல் விபத்திற்கு காரணம் நீங்கள். அங்க ஒரு இடத்துல 10 பேர் புகுந்தா அந்த இடத்துல சலசலப்பு ஏற்படுமே, அப்ப நீங்க ஏன் நிறுத்தல பேச்ச? அங்க என்னன்னு பாருங்க, நீ ஏன் சொல்லல?
மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் மத்திய அமைச்சரவையில் இணைகிறாரா? உத்தவ் சிவசேனா தலைவர் சஞ்சய் ராவத் பரபரப்பு தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்களுக்கு வழங்கப்படும் லட்டு பிரசாதத்துக்கு 310 வயது. 1715ஆம் ஆண்டு முதல் லட்டு பிரசாதம் வழங்கப்பட்டு வருவதாக தேவஸ்தான நிர்வாகம் தகவல். ஆடி 18 வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்நாளை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.